எதுக்கடா தபஸ் பண்றார் அப்படின்னா, தப்யமானம் தபோகோரம் தம் ததர்ஷ பிதாமக சம்சுக்ஷமாம். ரொம்ப அழகா சொல்றா. இவர் போய் தபஸ் பண்றாரா, இவர் பண்ற தபஸை பிதாமகர் போய் பார்க்குறாரு. யார் பிதாமகர்? பீஷ்மர் இல்லை, பீஷ்மர் அப்புறமா பிதாமகர். ஜகத்துக்கே பிதாமகர் பிரம்மதேவர். நம்ம எல்லாருக்கும் பெரிய பிதாமகர் யாருன்னா பிரம்மதேவர். ஏன்னா பிரம்மதேவர்கிட்ட இருந்தால் ஸ்வாயம்பு மனு சதரூபா அப்படி மனுஷன் வந்தது இல்லையா. ஸோ ஜென்ரலாக முப்பாட்டன் எள்ளுப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் இப்படியே கடைசியில் போனால் பிரம்மதேவர் இடத்துல போய் நிற்கும். அதனால் அவர் பொதுவாக பிதாமகர் அப்படின்னு சொல்கிறது. நமக்கு சாதாரணமாக பீஷ்ம பிதாமகன் கொண்டுட்டோம். பீஷ்ம பிதாமகர் பஞ்சபாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் மட்டும்தான் பிதாமகர். நமக்கெல்லாம் பிதாமகர் எல்லாருக்கும் கேட்டால் பிரம்மதேவர். தப்யமானம் தபோகோரம் தம் ததர்ஷ பிதாமக. ரொம்ப அழகா தபஸ் பண்றார், பார்க்கறாரா. எப்படிடா இருக்காருன்னா, சம்சுஷ்கம் ஆசத்வஸ்ஞாத்தும் ஜடாச்சீர தரம் முனி. அப்படியே ஜடா முடியெல்லாம் வச்சுண்டு உடம்பெல்லாம் இழைச்சி போய் அப்படியே எலும்பும் தோலுமா தெரியும்படியா இவர் தபஸ் பண்றாராம். தம் அப்ரவீத் சத்யதிருத்திம் தப்யமானம் பிதாமஹ கிமிதம் குருஷே சேஷ பிரஜானாம் ஸ்வஸ்தி வை குரு. அப்பா, என்ன நீ இவ்வளவு தபஸ் பண்றாய், எதுக்கு உடம்ப போட்டு இந்த பாடுபடுத்திக்கிறாய், என்ன விஷயம் சொல்லு, என்ன விஷயம் சொல்லு, எல்லாருக்கும் நன்மை செய் அப்படின்றாராம். ஏன்னா அவ்வளோ உக்ரமான தபஸா. அந்த தபஸில் அவருடைய தபஸ் அவ்வளோ ஹெவியாக இருக்கான், தாங்க முடியலையா லோகத்தில் இருக்க வாழால். தபஸ் பண்ண 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 அந்த பலம் கூட, ஹை வோல்டேஜ் சொல்கிறோம் இல்லையா, அவ்வளவு தூரம் மனசு ஒருமுகப்பட 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 அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி எல்லாராலும் தாங்க முடியாது. இப்போ சூரியன் 40 டிகிரி 45 டிகிரி போனால் தாங்க முடியாது, அவர் நல்ல எனர்ஜி போகிறார், நம்மளால் முடியலையே. அது மாதிரி நல்ல சின்ன இப்படியே குறைஞ்சிட்டே வருது. 0 டிகிரி -1 வடவெடுத்து போகிறதா, எல்லாருக்கும் தாங்க முடியறதா. இப்போ சியாச்சின்லாம் போனோம் வச்சுக்கோங்க, கார்கில்லாம் -30 -20 எல்லாம் போகும். நமக்குலாம் ஏசியில் 20 வச்சே பழக்கம் கிடையாது. -20 நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதில் எல்லோரும் இருந்துட முடியுமா? அதுக்கே ட்ரைனிங் எடுத்துட்டு தான் போய் மிலிட்ரிக்காரெல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருப்பா. -20 ஒரு 50-100 பேர்லாம் இருக்க முடியாது. அங்கங்கே யாராவது உட்காந்துட்டு இருப்பா, பனியோட பனியாக உட்காந்துட்டு இருப்பா. மூளையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் அவளுக்கு. மூளையெல்லாம் வேலை செய்கிறது குறைஞ்சி மந்தமாகிடும். அதுக்காகவே அவள் புதுசாக ஏதான கற்றுக்க ஆரம்பிப்பாள் அந்த டைமில். அப்போ தான் மூளையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும். அப்போ தான் நர்வ்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுக்காக புதுசாக ஏதானு கற்றுப்பாள். அதனால் மூளை டல் அடிக்கிறது, மறந்து போகாமல் இருக்கணும், எதானு கற்றுக்கோங்க. ஏதானு ஒன்று என்கேஜ் பண்ணுங்க. வயசாக வயசாக மூளை அப்படி தான் ஆகும். வர மறந்து போயிடுதான், அது அப்படி தான் ஆகும். அதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஏதான ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணி புதுசாக ஏதானு கற்றுக்கணும். பழசையே பண்ணிட்டு இருக்கப்படாது. ஏதானும் புதுசாக வரைகிறது எது பண்ணுங்க. நீங்கள் வந்து இனிமேல் புதுசாக ப்ரைஸ் வாங்கி இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சர்டிஃபிகேட்லாம் யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஏதானும் ஒன்று புதுசாக கற்றுக்கோங்க. வயசாக வயசாக உங்களை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் இது. இல்லைன்னா ரொட்டீன் போரிங்காக இருக்கும், மென்டலி சிக்காகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வயசானவாளாக இருக்கான்னு சொல்கிறேன். எல்லோரும் வயசு குழந்தையாவது வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். இங்கே உட்காந்துக்கெல்லாம் வயசானவாள்ன்றதுனால சொல்கிறேன். ஏன்னா அழகான ஒரு காலகட்டம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களோட டியூட்டிஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சாச்சு. இருக்கிற காலகட்டத்தை ஹாப்பியாக வாழணும். திரும்ப திரும்ப கவலைப்பட்டு உங்களுடைய இந்த ஹாப்பினஸை கெடுத்துக்காதீங்க. ஒரு காலம் வரைக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தைகளை வளர்க்கணும், அவளை செட்டில் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும், நிறைய ஆம்பிஷன்ஸ். இப்போ ஒரே ஆம்பிஷன், ஹெல்த்தியாக இருந்தால் போதும், சாப்பிட்டது ஜீரணமானால் போதும், படுத்தா தூங்கினா போதும், நம்ம வேலைகளை நாம் பார்த்துட்டா போதும், யார் வாயும் விழாமல் இருந்தால் போதும், அப்படியே விழுந்தாலும் மனசு கவலைப்படாமல் இருந்தால் போதும். இவ்வளோதான் நம்மளுடைய அஜெண்டா. இவ்வளோதான். வயசாக வயசாக உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய நிம்மதி இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை தாண்டி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உலகம் பயமுறுத்தின்னு இருக்கும். அவசியம் கிடையாது. அதனால தான் ஏகாந்த சீலனாக உட்காந்து தபஸ் பண்ணுற அவரை பார்த்து பிதாமகர் சொல்கிறார், என்ன ஆச்சு உனக்கு சொல்லு, நீ பண்ணுற தபஸு அவ்வளவு ஜோராக இருக்குது, ஆனால் உன்னுடைய தபோபலம் சாதாரண ஜனங்களை பயமுறுத்திடுறது. நான் அவ்வளோ உக்ரமான தபஸ் நீ பண்ணிட்டு இருக்காய், எல்லாராலையும் அந்த தபோபலத்தை தாங்க முடியலை, விஷயத்தை சொல்லுன்ற. அப்போ சேஷ உவாச்ச ரொம்ப இப்படி பண்ண ஒருத்தர் பிரதிசாபம் கொடுத்துக்கிறா, ஒருத்தர் இப்படி கோச்சிக்கிறா. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
எல்லாரையும் சொல்ல வாசுகி நிறைய பேர் இருக்கா. அவள்லாம் ரொம்ப அழகா சந்தோஷமாக இருக்கா. ஆனால் எங்கள் அம்மா பாட்டு பிள்ளைகளுக்கே சாபம் கொடுக்குறா. என்னுடைய சில சகோதரர்கள் கருடனிடத்தில் ஒரு வெறுப்பில் இருக்கா அப்படியே சொல்கிறா ரொம்ப அழகா. அப்போ நானும் அவர்களோடு இருக்கிறதுனால இதெல்லாம் பாதிக்கிறது, உலகத்துக்கு கெடுதல் வந்துடக்கூடாதேன்னு சொல்லி எல்லாருக்கும் நன்மை உண்டாகணும்னு இதை தபஸ் பண்ணுறேன். ரொம்ப அழகு இந்த சேஷனுடைய மனசு. சில பேர் எப்படி இருக்கா, ஆனால் அவளோட எனக்கு சம்மந்தம் இருக்கு இல்லையா, அதனால நான் தபஸ் பண்ணேன். இப்போ நம்ம அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இப்படி அது ஒரு கோபமாக இருக்குன்னா அதுக்கு அது கோபம் பெருசாக இருக்கும். நம்ம சொல்லுவோம், சே இந்த குழந்தைக்கு இந்த கோபம்லாம் வேண்டாம், குறையணும் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் ஆஃபீஸில் வேலை தான் இதுவாக இருக்கும், குழந்தைங்க நல்லபடியாக ஆஃபீஸ் எல்லாம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். நமக்கு வேண்டப்பட்டவா இருப்பா, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா, அவளுக்கு ஏதாவது ஒரு சிரமம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவளுக்காக பிரார்த்திச்சுப்போம் இல்லையா. இந்த மாதிரி ஆதிசேஷன் அவள் குடும்பத்தில் எல்லாரும் நன்னா இருக்கணும்னு தபஸ் பண்ணுறாள். அந்த மனசு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி என்னுடைய பிரதர்ஸ்குள்ளேயே இப்படி இருக்காவா, இந்த மாதிரி அந்த கருடன் இடத்துல பொறாமையோடு இருக்கா, இதெல்லாம் மாறணும். அம்மா ரொம்ப கோபப்படுறா, இந்த அம்மாவுடைய கோபம் மாறணும். அம்மாவுக்கு சாதாரணமாக பிள்ளைக்காக அம்மா தபஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே அம்மாவுக்காக தபஸ் பண்ண பிள்ளை யாருன்னா சேஷன். எங்கள் அம்மா கோபம் வருது, பிள்ளைகளே திட்டுறா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இவளோட ஒத்து போக மாட்டேங்கிறது, ஆனால் ஒதுங்கவும் முடியலை, ஆனால் தனியாக வந்துவிட்டேன் நான், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்றார். பிரம்மதேவருக்கு கேட்டவொன்னே கண்களில் கண்ணீர். இப்படி கூட ஒரு புத்தி இருக்குமா, இத்தனை தூரம் ஸ்ரத்தை இருக்குமா எல்லார்கிட்டையும். அதனால் ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் இவ்வளோ தூரம் தபஸ் பண்ணியிருக்கா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்றார். தாஸ்யாமிஹி வரம் தே அத்ய பிரீத்திர்மே பரமாத்வயி திஷ்ட்யா புத்திச்ச தே தர்மே நிவிஷ்டாபன்னகோத்தம பூயோ பூயச்ச தே புத்தி தர்மே பவது சுஸ்திரா. அழகா ரொம்ப சத்தையோடு இருக்காய், தர்மத்தில் ஈடுபட்டு கிடக்கிறாய், அதனால் எப்பொழுதுமே நீ தர்மத்திலே இருப்பாய், உனக்கு வேறு என்ன வேணும் கேளு அப்படின்றார். அப்போ சேஷன் சொல்கிறார், ஏஷ ஏவ வரோ தேவ காங்ஷிதோ மே பிதாமக தர்மே மே ரமதாம் புத்தி ஷமே தபசி ச ஈஸ்வர. எப்பொழுதும் என் புத்தி தர்மத்தில் இருக்கட்டும், எப்பொழுதுமே நல்ல பொறுமை இருக்கட்டும், எப்பொழுதுமே பகவானுக்கு பிடிச்ச மாதிரியே என் மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாரும். என்ன அழகான பிரார்த்தனை பாருங்கள். மனசு அழகாக தர்மத்தில் இருக்கட்டும். தர்மத்தில் இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், இந்த தர்ம சங்கடம்ன்ற நிலைமையே வராது. தர்மத்தை விட்டு விலகும்பொழுது நமக்கு அப்பப்போ ஒரு கில்ட்டி, இது தர்மமா அதர்மமா அப்படின்னு பயம் வருது இல்லையா. எனக்கு தர்மத்தில் மனசு லயப்படணும், அது போதும் அப்படின்னுட்டாராம். உடனே பிரம்மதேவர் சந்தோஷப்படுறார். பிரீத்தோ அஸ்யனேன தே சேஷ தமேன ச ஷமேன ச